ஆற்றிலே பாறையும் மணலும். ஒரு இடத்தில் ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றினடியில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒருவன் பாரு என்று பெயருள்ள உறுதியான பாறங்களும், மற்றவன் சிக்கு என்ற பெயருள்ள மென்மையான மணல் துகளும். பாரு பாறைக்கு மிகுந்த ஆணவம் இருந்தது. சிக்கு, உன்னை பார், கொஞ்சமாய் தண்ணீர் வந்தால் கூட நீ அடித்துச் செல்லப்படுவாய். சக்தியே இல்லாதவன் நீ. நானோ இந்த ஆற்றின் ஓட்டத்தையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவன் என்று பாரு சொன்னான். சிக்கு மணல் துகள் சிரித்துக் கொண்டே சொன்னது, அப்படி சொல்லாதே பாரு, நாம் இருவருக்கும் இந்த ஆற்றில் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் நிரம்பி நீரோட்டம் மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது. பார்த்தாயா சிக்கு, நான் இங்கே உறுதியாய் நிற்கிறேன், ஒரு அசைவுமில்லை என்று பாறை பெருமையுடன் சொன்னது. ஆனால் சக்தி வாய்ந்த நீரோட்டத்தில் பாறையின் விளிம்புகள் மெல்ல மெல்ல அரிக்கப்படத் தொடங்கின. காலப்போக்கில் பாருவின் கூர்மையான விளிம்புகள் தேய்ந்து தேய்ந்து வழவழப்பானதாக மாறின. அதே சமயம் சிக்கு மணல் துகள் நீரோட்டத்திற்கு ஏற்ப சற்றே நகர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு துகளும் மற்ற துகளுடன் சேர்ந்து ஆற்றின் அடியில் ஒட்டிக்கொண்டு ஒரு பெரிய மணல் மெத்தையை உருவாக்கியது. ஆற்றில் நீரோட்டம் குறைந்தபோது மீன்களுக்கும் சிறிய உயிரினங்களுக்கும் ஓய்வெடுக்கவும் சுகமாக படுத்துக்கொள்ளவும் ஒரு நல்ல இடமாக சிக்குவும் அவனது நண்பர்களும் மாறினார்கள். நீரோட்டம் மாறியபோது பாறை சிக்குவை பார்த்தது. தன் உடல் தேய்ந்து வழவழப்பானது என்பதையும் சிக்குவும் அவனது நண்பர்களும் ஆற்றில் மற்ற உயிரினங்களுக்கு பயனுள்ள ஒரு அடித்தளமாக மாறியிருப்பதையும் பாரு கண்டது. சிக்கு, நான் தவறு செய்துவிட்டேன். எனக்கு என் உறுதியைப் பற்றி பெருமை இருந்தது. ஆனால் என் உறுதி காலப்போக்கில் என்னையே தேய்த்து மாற்றியமைத்து விட்டது. நீயோ ஓட்டத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுத்து நிறைய பேருக்கு உதவியாக நிலைத்திருக்கிறாய் என்று பாரு வருத்தத்துடன் சொன்னான். சிக்கு மணல் துகள் சொன்னது, பரவாயில்லை பாரு, நாம் இருவருமே இந்த ஆற்றுக்கு தேவை. உனது உறுதியான ஆற்றின் பாதியை தீர்மானிக்கிறது. எங்கள் இணக்கமும் ஒத்துழைப்பும் தான் மற்றவர்களுக்கு சுகமாக இருக்க ஒரு இடத்தை கொடுக்கிறது. யாரும் சிறியவரல்ல, அனைவருக்கும் அவரவர்க்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அன்று முதல் பாறை ஆணவத்தை கைவிட்டு சிக்கு மணல் துகளின் நல்ல நண்பனாக வாழ்ந்தது. நீதி, பெரிய பலத்தை காட்டுவதைக் காட்டிலும் பணிவுடன் மற்றவர்களுடன் இணைந்து ஒத்துழைப்பதே சிறந்தது. அனைவருக்கும் அவரவர்க்கென்று ஒரு முக்கியத்துவம் உண்டு.